தர்மம் தலை காக்கும். இந்த வார்த்தையை சொன்ன உடனே யாருக்கு யாரை ஞாபகம் வரும்னு தெரியாது. பட் எனக்கு எம்ஜிஆரை ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு எம்ஜிஆரோட நினைவு நாள். அண்ட் இந்த வார்த்தைக்கு ரொம்பவே ஒரு எக்ஸாம்பிளாக வந்து எம்ஜிஆர் செஞ்ச ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மலைக்கல்லனும் எம்ஜிஆரும். அதாவது ஒரு அப்பா தன்னோட 5 வயசு குழந்தைய கூட்டு வந்து எம்ஜிஆரோட வீட்டு வாசலில் தினமும் வந்து ரொட்டீனாக நின்றுட்டே இருக்காராம். கடந்த ஒரு 3 நாளாக வந்து இந்த குழந்தையும் இந்த அப்பாவும் நம்ம வீட்டு வாசலில் நின்றுட்டே இருக்காங்களே, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்றத கேட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக எம்ஜிஆர் அவங்களை கூப்பிட்டு ஏன் வந்து என் வீட்டு வாசல்லே 3 நாளாக நின்றுட்டு இருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பா அந்த குழந்தையோட அப்பா வந்து நீங்கள் தான் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும், அதனால் அந்த குழந்தைக்கு நாங்கள் பேரே வைக்காமல் நாங்கள் வந்து இந்த குழந்தைய வளர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வயசு குழந்தைக்கு இப்போ வரைக்கும் பேரே வைக்கலையா, அப்போ என்னன்னு தானே அவனை கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டிருக்காங்க. அப்பா அந்த குழந்தையோட அப்பா சொல்லியிருக்காரு, நான் வந்து உங்களோட மலைக்கல்லன் படம் பார்க்கும்போது வந்து இந்த குழந்தை பிறந்தது, அதனால் அந்த குழந்தைய வந்து நாங்கள் மலைக்கல்லனே கூப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்காரு, சூப்பர், நீங்கள் வந்து மலைக்கல்லன் ஒரு பேரை வச்சு கூப்பிட்டு இருக்கீங்களா, அதே பேரோட அந்த குழந்தைய மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் தன்னோட கையிலேருந்து ஒரு 100 ரூபா எடுத்து அந்த அப்பாட்ட கொடுத்து அமைச்சிருக்காங்க. 100 ரூபா எம்ஜிஆர் கையிலேருந்து வாங்குறாங்க அப்படின்னும் போது அது வந்து ஒரு பெரிய விஷயமா அந்த காலத்தில் அதெல்லாம் பார்க்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மலைக்கல்லனோட அப்பா வந்து அந்த 100 ரூபாயை ஊருக்கு கொண்டு போயிட்டு அதை செலவு பண்ணாமல் அது ஒரு ஃப்ரேம் போட்டு தன்னோட வீட்டில் வந்து மாட்டி வச்சுருந்துருக்காங்க. அப்போ வந்து நாளடைவில் வந்து எம்ஜிஆருமே வந்து வளர்ச்சி அடைகிறாரு. அண்டு மீன்வேல் வந்து இங்கே மலைக்கல்லன் இருக்கார் இல்லையா, அவரும் வந்து ஸ்கூலிங் முடிச்சுட்டு நல்ல ஒரு மார்க்கோடு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மலைக்கல்லனுக்கு வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசை. பட் அவரால் வந்து படிக்க முடியல. அவருக்கு வந்து சீட்டே கிடைக்கல. எவ்வளோ அதிகமான மார்க் எடுத்தாலும் கிட்டத்தட்ட வந்து 1200க்கு 1100 and above மார்க் எடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் மலைக்கல்லனுக்கு வந்து அங்கே சீட்ஸ் எதுவுமே கிடைக்கல. அப்படின்றதுனால அந்த ஊர் மக்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, நீ தான் சின்ன வயசுலேயே அவனை கூட்டு போய் எம்ஜிஆர் எல்லாம் காமிச்சிருக்க இல்லையா, ஸோ வந்து எம்ஜிஆரை போய் பாருங்க, சென்னைக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்க மக்கள் எல்லாரும் சொன்னோன்னா இவங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வந்துருக்கு, சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரேம் போட்ட 100 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு மலைக்கல்லன் தன்னோட தலைமையில வச்சுட்டு எம்ஜிஆர் வீட்டு வாசலில் நின்று இருக்காங்க. மலைக்கல்லனை அந்த ஃபோட்டோ ஃப்ரேமோட பார்த்த எம்ஜிஆர் அடுத்த நிமிஷமே மலைக்கல்லா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. சந்தோஷத்தோட உச்சிக்கே போயிட்டு இருக்காங்க. என்னடா இது, இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வரோம், நம்மளை வந்து இவங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இன்னும் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டாங்க, இன்னும் நம்மளை ஞாபகம் இருக்கே அப்படின்ட்டு ரொம்ப பெரிய சந்தோஷத்தில் போய் அவங்க எம்ஜிஆர் கிட்ட போய் நின்னோன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து படிக்கணுன்ட்டு ஆசை, பட் ஆனால் வந்து மெடிக்கல் சீட் கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்த வந்து எம்ஜிஆர்கிட்ட சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் உடனே வந்து பின்னாடி வர காரில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னா மலைக்கல்லனுக்கு வந்து நம்ம எம்பிபிஎஸ் சீட்டே கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு மலைக்கல்லனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு பெரிய சந்தோஷமாக, அது எம்ஜிஆரே நம்மளை வந்து கூட கூப்பிட்டு போகிறாங்களே அப்படின்ட்டு போயிருக்காங்க. போயிட்டு வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு வந்து சீட் வேணும் அப்படின்னு எம்ஜிஆர் டைரெக்டாக கால் பண்ணி, எம்ஜிஆர் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க அந்த டைமில் வந்து கால் பண்ணி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சீட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்க சீட்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வந்து 1 வீக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து அங்கே சீட்ஸ் எதுவுமே ஓப்பனிங் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் வந்து மலைக்கல்லன் கிட்ட கேட்குறாங்களாம், ஆந்திராவில் படிக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு அப்போ வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்க என்டிஆருக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஆந்திர பிரதேஷில் ஒரு மெடிக்கல் காலேஜ் சீட்டு வேணும் அப்படின்னு. என்ன சார் நீங்கள் போய் எங்களுக்கு கால் பண்ணுறீங்களே, ஒரு மெடிக்கல் காலேஜ் சீட்டு தானே, அவ்வளோதானே கொடுத்துடலாம், யாருக்காக சீட் அப்படின்னு கேட்ட உடனே என்னோட மகனுக்காக சீட் அப்படின்ற வார்த்தையை வந்து எம்ஜிஆர் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துலையே மலைக்கல்லனுக்கு வந்து கிட்டத்தட்ட டாக்டர் ஆகிட்டதாகவே வந்து ஒரு சந்தோஷமே வந்துட்டுருக்கு. அண்ட் மலைக்கல்லன் வந்து டாக்டராகவும் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க, நல்லபடியாக டாக்டராகவும் படிச்சுட்ருக்காங்க. எம்ஜிஆர் தன்னுடைய மேல் சிகிச்சைக்காக வந்து அமெரிக்காவில் இருக்க புருக்லின் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்கும் போது அங்கே வந்து எம்ஜிஆருக்கு ட்ரீட் பண்ணது கான் அப்படின்ற ஒரு டாக்டர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அந்த டாக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக வந்தவர் தான் இந்த மலைக்கல்லன். இந்த இடத்துல வந்து எம்ஜிஆர் என்னைக்கோ செஞ்ச ஒரு தர்மம் வந்து அவரோட தலையை காத்துதா, இல்லை வந்து எம்ஜிஆர் நம்மளுக்கு வந்து ட்ரீட் பண்ணாங்க, அவங்களையே ட்ரீட் பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோமேன்ற அளவுக்கு மலைக்கல்லன் தன்னுடைய வளர்ச்சியை காமிச்சாரா அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணணும். அண்ட் இப்போது இந்த ஹிஸ்ட்ரியை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிகாஸ் இன்றைக்கி எம்ஜிஆர்னோட நினைவு நாள். அந்த நாளில் இப்படி ஒரு கரெக்டான ஆப்டான வேர்டுக்கு எக்ஸாம்பிளாக வாழ்ந்த எம்ஜிஆர் என்றைக்குமே மக்கள் மனசுலேருந்து அழியாத ஒரு தலைவராக இருப்பார் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லிவிட்டு, இன்னும் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இப்போது இதே மாதிரி இன்சிடெண்ட்டை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று சொல்ல வேண்டும், இவர் போல